நாங்கள் காலையில் 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம்னா, எங்களுடைய உண்மையான பாசமுள்ள நண்பர் வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் நைட்டே நான் பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மறுநாள் காலையில் கிளம்பி வரும்போது பூ எடுத்து தலையில் வைக்க மறந்துட்டேன். பூ வேணுங்கிறதுக்காக பூக்கடையில் காரை நிப்பாட்டி நாங்கள் பூ வாங்கினோம். அங்கே பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. உடனே கட்டி உடனே கொடுத்தாங்க. பக்கத்தில் ஒரு அக்கா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்கள நான் வீடியோ எடுக்கும்போது என்னை எடுக்க வேண்டாம், என்னை காமிக்க வேண்டாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கேரளா குட்டியா, இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுதா அப்படின்ட்டு கேட்டதுமே எனக்கு ஐயையோ ஆனந்தமே அப்படின்ட்டு பாடிக்கிட்டே டாப் ஃப்ளோரில் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே என் வீட்டுக்காரர் பறந்தது போதும், கீழே இறங்கி வா, விழுந்துருவேன் அப்படின்ட்டு கீழே இறக்கி விட்டுட்டாங்க. வீட்டில் இருக்கும்போது 10 மணி ஆனாலும் பசிக்காது. ட்ராவல் பண்ணும்போது மட்டும் என்னமோ 8 மணி ஆனதுமே பசிச்சுட்டு உடனே சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சரி ஹோட்டலுக்கு வந்ததுமே எப்போவுமே தோசை தானே சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சரி இட்லி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு இட்லி சொன்னோம். இட்லி நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தா இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு. வயிறார சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சு. கல்யாணத்தை சிம்பிளாக தான் நடத்துனாங்க. எங்களுடைய நட்பு எப்படின்னா, நான் அதை சொல்லியே ஆகணும். எதையும் எதிர்பார்க்காத அன்பான நட்பு, போட்டி பொறாமை இல்லாத நட்பு, ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் பார்க்காத நட்பு. சில பேர் அவங்களுடைய தோற்றம், இருப்பிடம் எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் பழகுவாங்க. அப்படிப்பட்ட நட்பு வந்து உண்மையான நட்பு கிடையாது. எங்களுடைய நட்பு எப்படின்னா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழகக்கூடிய நட்பு தான் எங்களுடைய நட்பு. தற்பெருமை பேசாத நட்பு, உயிர் போகக்கூடிய சூழ்நிலையும் உதவும் குணம் உள்ள எங்களுடைய நண்பர்கள். அதுக்கு மேலே செய்த உதவியை சொல்லி காட்டாத அன்பான நட்பு எங்களுடைய நட்பு. இவ்வளோத்துக்கும் எங்களுடைய நண்பர் வேற மதம், நாங்கள் வேற மதம். இப்படியே எங்களுடைய நட்பை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொட்டு வைக்க சொன்னாங்க. பொட்டு வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் டான்ஸ் ஆட சொன்னேன். புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பா அப்படின்னு ஆட சொன்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வெக்க வந்து அப்படியே சிரிச்சுட்டே சமாளிச்சிட்டாங்க. அப்புறமா நான் மாப்பிள்ளை கேட்டேன், எங்கள் கண்மணியை கல்யாணம் முடிஞ்ச கையோட கையில் கரண்டியை கொடுத்து கஷ்டப்படுத்துறாதீங்க, அவளுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து இன்பமாக வச்சுக்கிடுங்க. எங்கள் கண்மணியை சிரிச்ச முகம் உள்ள பெண்மணியாக ஆக்கிடணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச 4-5 அட்வைஸை கொடுத்துட்டு அப்படி 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி சாப்பிட்றதுக்காக நாங்கள் மேலே வந்துட்டோம். தலவாழை இலையோட சைவ விருந்து செமையாக இருந்தது. இலை வைக்கும் போதும் ஸ்வீட்டோடையே ஆரம்பித்து ஸ்வீட்டோடையே கடைசியாக முடித்தாங்க. ஸ்வீட்டான உள்ளங்களுக்கு ஸ்வீட்டாக ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே கடல் இருந்துச்சு. கடற்கரையில் போய் காலை நினச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படி ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணதுனால காருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நாங்கள் டீ குடித்தோம். டீ குடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. டீ குடித்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு யாரும் என்ன கேட்கவா போகிறாங்க கேள்வி அப்படின்ட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 10 மணிக்கிட்ட ஆகிட்டு இப்படியே இன்றைய நாள் சிறப்பாக எங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.